நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழ். ஆங்கிலம் 7/4/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:08. திதி இன்று அதிகாலை 12:25 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் காலை 10:39 வரை பூசம், பின்பு ஆயில்யம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நாம யோகம் இன்றிரவு 9:21 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் பிற்பகல் 12:19 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை மூலம், பின்பு பூராடம். சுப முகூர்த்த நாள். தசமி திதியும் இருக்கு. தசமி அப்படின்னு சொன்னால் 10வது திதி அது. இந்த திதியில் அம்மன் வழிபாடு செய்தால் மிக சிறப்பு. இந்த தசமி திதியில நீங்க என்ன நினைச்சு செஞ்சாலும் அது நடக்கும். இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு 12 ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள், அதை சொன்னால் ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இது பரிகாரங்கள் மூலம் நிவர்த்திகள் செய்து கொள்ளலாம். அதை பத்தி சொல்ல போறோம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், ராகு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான். இன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்கதான் இருக்கார். மீண்டும் ஒரு முறை சொல்ற, திருக்கணிதப்படி. சரிங்களா? ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும், சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான். தினம் சிவபெருமான் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்வது மிக சிறப்பு. கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகமில் மட்டும் கொண்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். இப்போ 12 ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? முதல்ல நம்ம மேஷ ராசியை எடுத்துப்போம். இதற்கு முன்பு ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் எந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எல்லா ராசிக்காரர்களுமே அப்படிதான் இருக்காங்க. அந்த ராசிக்காரர்களுக்கான தெய்வங்களும் அவர்களுக்கான ஸ்லோகங்களை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு, இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் முருகனுக்கான சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து இந்த ஸ்லோகத்தை 27 முறை சொன்னால் துன்பங்கள் அத்தனையும் நீங்கும். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷண்முகம் பார்வதி புத்திரம் ரௌஞ்ச சைவ விமர்த்தனம் தேவசேனா பதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இதை எழுதி வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் இந்த முருகனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்துட்டு 27 முறை, இது சின்னதுதான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. உங்களுடைய துன்பங்கள் என்னென்ன இருந்தாலும் அத்தனையும் விலகி நன்மைகள் நடக்கும். ஷண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்ச சைவ விமர்த்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். இதுதான் மந்திரம். இத சொல்லி தினமும் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. இல்ல செவ்வாய்க்கிழமையில செய்யலாம். ஏன்னா மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதி. சரிங்களா? அப்ப இதை செய்யும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கும். நீங்க நினைத்து செய்கிறீர்களோ அது இங்க நடக்கும். அதே போல ரிஷபராசிக்காரர், இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி பூஜை செய்தும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து இந்த கீழ்கண்ட ஸ்லோகத்தை, நான் சொல்லுகின்ற இந்த ஸ்லோகத்தை நீங்க தினசரி 11 முறை கூறி வந்தால் சகல செல்வங்களும் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்ற, ரிஷபராசி நேயர்கள்
மகாலட்சுமி வழிபாடு. ஏன் மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னா, சுக்கிரன் அதிபதி. ரிஷபராசிக்கு யாருன்னா சுக்கிரன் தான் அதிபதி. அப்ப அந்த சுக்கிரன் யாருன்னா மகாலட்சுமி. அப்ப அந்த ராசியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி பூஜை செய்தும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து இந்த ஸ்லோகத்தை சொன்னால் 11 முறை சொல்லணும். சொல்லி வந்தால் சகல செல்வங்களும் கிடைக்கும். மந்திரம் சொல்றேன், முதல்ல நிதானமா சொல்றேன். ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப சின்னதுதான். ஸ்ரீ லக்ஷ்மி கமலதாரிண்யை சிம்ஹ வாகின்யை ஸ்வாகா, அவ்வளவுதான் மந்திரம். ஸ்ரீலக்ஷ்மி கமலதாரிண்யே சிம்ஹ வாகின்யை ஸ்வாகா, ஸ்ரீலக்ஷ்மி கமலதாரிண்யே சிம்ஹ வாகின்யை ஸ்வாகா, இதுதான் மந்திரம். சரிங்களா? சரி. நாளைய தினம் தினமும் 2 ராசிக்கா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த இடத்துல நீச்சம் பெற்று கடகராசியில சந்திரனோட இணைந்து இருக்கிறார். சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த விவசாய துறையில் இருப்பவர்கள், கால்நடை வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வண்டி வாகனம் மற்றும் வீடு மற்றும் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல் அதிகரிக்கும். அரசாங்கம் சார்ந்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். மற்றவர்களுடைய செயல்பாட்டுல தடையில்லாமல் இருப்பது. உங்களுக்கு தலையிடாதீங்க, யாரோட பிரச்சனைக்கும் நீங்க போகாதீங்க. இந்த கையெழுத்து போடுங்க, அதை போடுங்க, பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க, அப்படின்லாம் போகாதீங்க. அப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும். வழக்கு சார்ந்த பணிகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் ஆசைகள் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோட இணைந்து இருக்கிறதுனால தன வரவு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீங்க. அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கிடைக்கும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள்லாம் அமையும். செய்கின்ற முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்டன் 9ஆம் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா 2ஆம் வீட்டுல செவ்வாய், கொஞ்சம் கோபங்கள் வரும், அதை மட்டும் தவிர்த்துருங்க. வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும். கல்வி துறைகள்ல புதிய கண்ணோட்டம் ஏற்படும். வாக்குறுதி கொடுப்பதுல ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு மேம்படும். அதே போல இந்த கொள்முதல் செய்யறதிலும் தானிய விற்பனையில் இருப்பவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தோல்விகள் இருந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள்லாம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். வார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ராசிக்குள்ளாரே செவ்வாயும் சந்திரனும் சந்திரமங்கலம் யோகத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் எல்லா விதத்திலும் கவனமா இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி இருவரும்
அதே போல அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். வேலையில திட்டமிட்டு செயல்படுத்துங்க. வேலை ஆட்களால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் குறையும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். மனசுல ஒரு புதுவிதமான தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். எப்போதுமே செவ்வாய் ராசியிலயோ லக்னத்திலயோ இருந்தா கொஞ்சம் தைரியம் வரும். எதையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம், எதையும் செய்யலாம் என்ற ஒரு தைரியத்தை அது சில விஷயத்துல தைரியத்தை கொடுக்கும். இன்றைய நாள் லாபங்களும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு இன்னல்கள்லாம் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, தன வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். இயந்திர பணியில் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் நன்றாக இருக்கும். குடும்ப விஷயத்தை அடுத்தவர்களிடம் சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள், மிக நன்மை. அதே மாதிரி உறவினர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பமாகட்டும் உறவினர்கள் ஆகட்டும், செய்கின்ற தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு குறையும். சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். சமூகம் தொடர்பான பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தெளிவான சிந்தனை இன்னைக்கு மனதில் ஏற்படும். செய்கின்ற தொழில நல்ல மேன்மை ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். பயணம் தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். இன்னைக்கு உயர்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூகம் சார்ந்த பணிகள்ல புதுமையான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று லாபம் அடையக்கூடிய ஒரு தருணம். சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். உத்தியோகம் சார்ந்த வேலையில தவறிய சில வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீர்கள். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க முயல்வீர்கள். இன்றைய தினம் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் மனதளவில் மாற்றத்தை உருவாக்கும். பயம் இன்னைக்கு விலகும். அதே மாதிரி தைரியம் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன், இன்னைக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நுட்பமான செயல்பாட்டுல ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உடல் தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக காரியத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும். கல்வி தொடர்பான செயல்பாட்டுல ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நல்ல ஒரு முயற்சி பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கின்ற ஒரு தருணமும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்கு.
கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு செய்யுங்க. பழைய பிரச்சனைகள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை கவனமா பார்த்துக்கோங்க. குடும்பத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வு ஏற்படும். உங்க பேச்சுல நிதானத்தை காட்டுங்க. அதே போல குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. வியாபாரத்துல புதிய முடிவுகளை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். உங்கள் சிந்தனையில ரொம்ப கவனம் தேவை. இன்றைய நாள் அனுபவம் இன்னைக்கு வேணும். அதனால எதை செய்தாலும் கவனமா செய்யுங்க. விநாயகரை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு போங்க, இல்ல ஆஞ்சநேயரை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை, அதிசய நெட்டாமன், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். போராடும் நட்சத்திரக்கார நிதானம் இன்னைக்கு தேவை. உத்திராடம் நட்சத்திரம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். புதிய நண்பர்கள் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். செயல்கள்ல எதிர்பார்த்த ஆதாயம்லாம் கிடைக்கும். வேலை சம்பந்தமா புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். குடுக்கல் வாங்கல்ல வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோட புத்திசாலித்தனத்தோட இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருங்க. திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மை உண்டாகும். இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட நாராமன், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திர புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபகாரியம் சார்ந்த விரயங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்போடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். ஆன்மீக காரியத்துல மன அமைதி அடைவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள், ரொம்ப பிரச்சனை கொடுத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி செல்வார்கள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். பயனற்ற செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். பிரியமானவர்களை சந்தித்து இன்னைக்கு நல்ல ஒரு மகிழக்கூடிய ஒரு தருணம். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. இன்னைக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே சமயத்துல தன வரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை, அதிசய 9 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவே கிடைக்காத ஒரு சில விஷயத்துக்கு இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, இன்றைய தினம் உத்தியோகம் சார்ந்த ஒரு மாற்றங்கள் தொடர்பான செயல்பாட்டுல இன்னைக்கு சிந்தித்து அந்த முடிவை எடுங்க. ஏன்னா உத்தியோகம் மாற்றம்ன்றது சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே போல கடன் தொடர்பான பிரச்சனைகள் நாம் இன்னைக்கு குறையும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். கற்பனை சார்ந்த சில சிந்தனைகள்லாம் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வழக்கு தொடர்பான விஷயத்துல இருந்து வந்த இழுபறிகள்லாம் இன்னைக்கு விலகும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே சமயத்துல பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதிசய இசை வடகிழக்கு திசை, அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவெடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் அதிகரிக்கும். எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இழுவறிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.